வணக்கம் நண்பர்களே இன்சூரன்ஸ் கவரேஜ் எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மணி சர்வே சொல்லுது. ஆக்சுவலாக ஃபினான்சியல் சர்வே சொல்லுவாங்கள்ல, இந்த ஃபினான்சியல் சர்வே என்ன சொல்லுதுன்னா, இன்னும் 20 வருஷம் கழித்து இந்த பணத்தோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வாங்குகிற வருமானத்துலேருந்து 10 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு மாதம் ஒரு 50,000 சம்பளம் ஒரு நபர் வாங்குறாரு, வருஷத்துக்கு அவர் 6 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. அவருக்கு இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 60 லட்ச ரூபா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் 20 வருஷம் கழித்து 60 லட்ச ரூபா இருந்தால் தான் அவர் இன்றைக்கி வாழ்கிற இதே ஸ்டேட்டஸான வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ நண்பர்களே, நம்ம இப்போ எவ்வளோ இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம் நினச்சி பாருங்கள். நம்ம எவ்வளோ இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கணும் பாருங்கள். இப்போ சிலவங்க ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பாலிசி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனால் அவங்க இன்சூரன்ஸ் வேணும்னு வராங்க, கொடுக்குறோம், கம்மியான கவரேஜ் கொடுக்குறோம். அதே நபர் நாங்கள் சொல்லியிருக்கும் போது இந்த இயர் 30-40 வயசில் இருக்கும்போது எடுத்து சொல்லும்போது அந்த இன்சூரன்ஸ் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. 55 வயசு பிறகு வராங்க, கொடுக்க முடியாது. அதனால் நண்பர்களே, சரியான நேரத்தில் சரியான பாலிசி எடுத்து உங்களது குடும்பத்தையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் முதுமையையும் பாதுகாத்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற நல்ல வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.